சமூக வலைதளங்கள்ல மட்டும் இல்லை, இன்னைக்கு விஜய் கொடுத்திருக்க அறிக்கையில கூட அவருடைய வருகையால தான் இன்னைக்கு வந்து வரலாறு காணாத வாக்குப்பதிவு, 85% வாக்குப்பதிவு. இதுக்கு வந்து பேசிக்கா நிறைய புரிதல் வேணும். பெங்கால்ல இன்னைக்கு இதே 89% வரைக்கும் முதல் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவாயிருக்கு. அங்க விஜய் இருக்காரா? இங்க இருந்து போக சொன்னாராங்க விஜய்? இல்லையே. சென்னையில் மட்டும் இப்போ வந்து இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள் வந்து 28,30,936 வாக்குகள். அதில் வந்து அப்போ அது வந்து 83.7% வருது. ஆனால் இது கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் பதிவானதை விட 47,000 வாக்குகள் குறைவு. 2016 விடவும் கம்மி. இது வந்து 2021 விடவும் அப்சல்யூட் நம்பரில் நமக்கு கம்மி. ஆனால் வந்து நீங்கள் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது அது 83 வந்து அவருக்காக ஓட்டு போட வந்தவங்கன்னு இருக்காங்கன்னு அவரே சொல்றாரு. நமக்கு 4.62 4.85 அவ்வளவுதான் நமக்கு கூடணுமா? இந்த 5% வாக்குகள் அதிகரிச்சதுனால இல்ல கவர்மெண்ட்டை ஓட் அவுட் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஆங்கர் இருக்கு. இப்போ அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை இருக்குன்னா அப்போ அதிமுகவுக்கு என்ன ஓட்டு கிடைக்கும்? ஆனா இந்த தேர்தலில் அதை நீங்க பொருத்தி பார்க்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா இந்த தேர்தலுக்கு ஆமா இல்ல, இந்த தேர்தலில் அதுக்கான காரணம் தாவேகா கிடையாது. இந்த தேர்தலில் நீங்க ஏன் அதை பொருத்தக்கூடாது அப்படின்னா எஸ்ஐஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பூத்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு பூத்தில் நீங்கள் வந்து ஒரு 55 பேர் தான் 1 மணி நேரத்துக்கு வாக்களிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ வேகமாக அதை வந்து தள்ளுனீங்கனால 11 மணி நேரத்துக்கு ஒரு பூத்துக்கு எவ்வளோ பேர் வாக்களிக்க முடியும்னு நினச்சிப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய காரணமாக இதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருப்பது அப்படின்றது அரசாங்கத்துக்கு எதிரான கோபம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது, இது வந்து 4 பார்ட்டியுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 80,000 வாக்குகள் வரைக்கும் வாங்கினா தான் வெற்றி பெற முடியும். 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதியில் 1:20 அந்த மாதிரியான எண்ணிக்கையில் வாக்குகள் வாங்கினா தான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு உழைப்பை போட்ட வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அதுவே இல்லை. ஏன்னா விஜயே வந்து உழைக்கவே இல்லை. ஒரு படத்துக்கு அவர் 60 நாள் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு கூட இதை விட அதிகமான உழைப்பு அவர் போட்டிருப்பார். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு, விஜயால மிகப்பெரிய மாற்றம், இப்படி பல விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது. கிரவுண்டில் உண்மையிலே என்ன நடந்திருக்கிறது, இந்த மாற்றம் எதனால் நடந்திருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள், பல தியரிஸ் எல்லாராலையும் பேசப்படுகிறது. இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி அவர்கள் நம்ம அடைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்த 2026 தேர்தலில் உங்கள் அப்சர்வேஷன் என்ன போலிங் பற்றி? நீங்கள் இப்போ இந்த துவக்கத்தில் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க விஜயால் வந்து நிறைய பேர் வந்து வாக்குப்பதிவுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களில் வந்திருக்குன்னு சொன்னீங்க. சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லை, இன்றைக்கி விஜய் கொடுத்துருக்க அறிக்கையில் கூட அவருடைய வருகையால் தான் இன்னைக்கு வந்து வரலாறு காணாத வாக்குப்பதிவு, 85% வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பேசிக்காக நிறைய புரிதல் வேணும். நான் வந்து விஜயை மறுக்கவே இல்லை. விஜய் ஒரு ஃபேக்டர். அவர் வந்ததுனால வாக்குப்பதிவு இருந்திருக்கு. நிறைய பேர் குடும்பமாக போய் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்கிற அவர் விஜய் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நான் வந்து முழுசாக ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணாமல் ஒரு செக்ஷன்லையும் எப்படி வாக்களித்தார்கள் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் வந்து இது விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு இதே 89% வரைக்கும் முதல் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவாயிருக்கு. அங்கே விஜய் இருக்காரா? இல்லை. இங்கே இருந்து போக சொன்னாராங்க விஜய்? இல்லையே. 2019 தேர்தலில் இதே மாதிரி தான். அப்போ சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் வெளியூருக்கு போகணும் வாக்களிக்கிறதுக்காக நிற்கும் போது அங்கே தடியடியே நடந்தது. அந்த கூட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். விஜய்க்கு வந்து அதெல்லாம் தெரியாது. அவர் அன்னைக்கு செய்தி படிச்சாரா படிக்கலையா, அவர் கூட இருந்தவர்கள் எல்லாம் அந்த கட்டத்தில் இருந்த செய்திகள் எல்லாம் அவருக்கு சொன்னாங்களா,
இல்லை அவருக்காக இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடியவங்களாம் அதெல்லாம் பார்த்துருக்காங்களா எனக்கு தெரியல. ஓகே. நம்ம வந்து அவரை டிஸ்மிஸ்ஸே பண்ண வேண்டாம். அவர் ஒரு ஃபேக்டர். விஜய்க்காக ஒரு வாக்கு வங்கி இருந்திருக்கிறது. குடும்பமாக கொத்து கொத்தாக அவங்க எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கிறேன். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் நான் தாவேக்காக தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம பேசிடவே முடியாது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம சென்னையில் நடந்த வாக்குப்பதிவு வாக்கு சதவீதத்தை நம்ம பேசணும்னா இது இந்த 16 தொகுதிகளுக்கு உள்ளது மட்டும். நம்ம வந்து சென்னையில் மட்டும் இப்போ வந்து இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள் வந்து 28,30,936 வாக்குகள். அதில் வந்து பதிவானது 23.69 லட்சம். அப்போ அது வந்து 83.7% வருது. ஆனால் இது கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் பதிவானதை விட 47,000 வாக்குகள் குறைவு. 47,322 வாக்குகள் குறைவு. அப்போ இதை வந்து நம்ம பர்சன்டேஜாக பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து அது ஒரு பெரிய நம்பராக தெரியுது. எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வத்தில் வந்து ஓட்டு போட்டாங்க. சில இடங்களில் வந்து ஓட்டிங் மெஷினில் அந்த குறிப்பிட்ட சின்னத்துக்கு எதிராக இருந்த அந்த பட்டன் உடஞ்சி போச்சுன்னா எப்படி ஓட்டு போட முடியும்? மிஷினை மாற்றிருக்க மாட்டாங்களா? அது வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்காதா? இது மாதிரியான செய்திகள் சமூக வலைதளங்களில் வரதும், அதுவும் தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது விஜய்க்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களோ இல்லை விஜயினுடைய விசுவாசிகளோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதை வந்து நம்ம தப்புன்னெலாம் சொல்லிட முடியாது. அது அவங்களுக்குள்ள புரிதல், அவங்களுக்குள்ள ஆசை, அதனால அவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் அதுக்கான அந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லாத்தையும் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய வாதம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து திமுகவாக இருக்கணும், இல்லை அதிமுகவாக இருக்கணும், இல்லை தாவேக்காவை பற்றி அதிகம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தேர்தல்கள் அல்லது வந்து ஒரு 10 தேர்தல்களில் நீங்கள் வந்து எப்படி வாக்களித்திருக்கிறார்கள், ஒரு செக்ஷன்ஸும் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஓட்டிங் பேட்டர்ன் என்ன, அது வந்து எப்போ எல்லாம் மாறி இருக்கு, ஏன் மாறி இருக்கு, இது மாதிரியான அனாலிசிஸ் நிறைய போல் பண்டிட்ஸ் நிறைய கட்டத்தில் பண்ணியிருக்காங்க. செஃபாலஜிஸ்ட்ஸும் நிறைய கட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த அனாலிசிஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை அந்த புரிதல் இருக்கக்கூடியவர்களுக்கோ இது வந்து விஜய் மட்டுமே ஒரு காரணம் இல்லை அப்படின்றத அவங்க வந்து கட்டாயம் ஒத்துப்பாங்க. இந்த சென்னைக்கு ஏற்கனவே நான் கொடுத்த டேட்டா இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுக்கணும் அப்படின்னா 2014 வந்து 2016 நமக்கு வந்து டோட்டலாக இருந்த சென்னையில் மட்டும் இருந்த வாக்காளர்கள் 39.75 லட்சம். அதில் வாக்களித்தவர்கள் 61%. அப்போ வந்து 24.33 லட்சம். அடுத்தது 2021 நமக்கு வந்து 40.04 லட்சம் வாக்காளர்கள் சென்னையில், வாக்களித்தவர்கள் 60%, 24.16 லட்சம். அப்போது இப்போ வந்து நமக்கு 23.69 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது 2016 விடவும் கம்மி. இது வந்து 2021 விடவும் அப்சல்யூட் நம்பரில் நமக்கு கம்மி. ஆனால் வந்து நீங்கள் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது அது 83 வந்தது. ஏன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் நம்ம ரூல்ஸில் வந்து நம்ம டூப்ளிகேட் ஓட்டர்ஸையும் இறந்து போனவங்களையும் நம்ம வந்து நீக்கின பிறகு நம்மளுடைய டோட்டல் நம்பர்ஸே குறைஞ்சு போனதுன்ற போது நமக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருது. அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையும் போது அடுத்தது போட்டவங்களுடைய எண்ணிக்கையும் கட்டாயம் குறையும். ஆனால் கடந்த முறை போட்ட அதே அளவு வாக்காளர்கள் தான் இப்போ வாக்களித்திருக்கிறார்களா அப்படின்னா அது இல்லை. அப்போ நீங்கள் வந்து இது விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எல்லாரும் இப்படி ஓட்டு போட வந்ததுக்கு, வெளியூர் போக வந்ததுக்கு, எல்லாரும் வெளியூர் போனாங்க, வெளியூர் போனதுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் அதை வந்து அதுக்கு அந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்துட முடியாது. இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவிற்கு ஒரு வாக்கு வங்கி புதிதாக மற்ற 2 பெரிய கட்சிகளிலிருந்தும் அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள்லேருந்தும் அவர் வந்து நிறைய ஓட்டு அவர் எடுத்துக்கிறாரு. அவருக்கான ஒரு ஓட் பேங்காக அது இனி வந்து அது மாறும். இது வரைக்கும் அவருக்கு ஓட் பேங்க் கிடையாது. இனிமேல் தான் அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியும். நான் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த பகுதியில் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்கு மேலே வந்துடும். விஜய் ஃபேக்டரை மட்டுமே ஒரு ரீசன்னு நம்ம சொல்லிட முடியாது. இதில் நிறைய அம்சங்கள் இருக்குது. நான் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த சென்னையோட நம்பர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் நமக்கு வந்து இன்னும் இதுக்கு முன்னால் நடந்த ஒரு சில தேர்தல்கள், அந்த தேர்தல்களை தாண்டி வந்த வாக்குப்பதிவு, இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து அதையும் கருத்தில் எடுத்துக்கணும். இப்போ வந்து எஸ்ஐஆர் டெலிஷன் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்குகள் வந்து நமக்கு டிலீட் ஆயிடுது. ஆனால் போன தடவை நம்ம ஓட்டு போட்டது 2021 அவ்வளோ பெரிய பேண்டமிக் அப்புறம். ஸோ ட்ராவல் எல்லாமே நமக்கு ரொம்ப குறைவாக செய்யக்கூடிய நேரமாக தான் இருந்தது.
செகண்ட் வேவ், அதாவது இந்த கவர்மெண்ட் வந்த உடனே செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கோவிட் பேண்டமிக்லேயும் நம்ம வந்து மொத்தமாக தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகள் 4.62 கோடி. இந்த முறை நமக்கு பதிவாயிருக்க வாக்குகள் வந்து 4.85 கோடி. அப்போது இப்போ வந்து எந்த விதமான பேண்டமிக்கும் கிடையாது, ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரும் இருக்குது, அவருக்காக ஓட்டு போட வந்தவங்கன்னு இருக்காங்கன்னு அவரே சொல்கிறாரு. அப்படி இருந்தால் கூட வெறும் வந்து நமக்கு 4.62லேருந்து 4.85 அவ்வளோதான் நமக்கு கூடணுமா என்ன? கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகள் தான் அதிகரிச்சிருக்கு. அந்த 20 லட்சம் வாக்குகள் வெறும் 5% தான். ஸோ இந்த 5% வாக்குகள் அதிகரித்ததுனால இல்லை கவர்மெண்ட்டை ஓட் அவுட் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஆங்கர் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் பவரோட சேர்த்து வரும்போது உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியும் வரும், பவருக்கு எதிரான ஒரு மனநிலை எல்லா நேரங்கள்லையுமே இருக்கும். ஒன்றும் நீங்கள் 5 வருஷம் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 வருஷம் ரூல் பண்ணால் கூட அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை இருக்குன்னா அப்போ அதிமுகவுக்கு என்ன ஓட்டு கிடைக்கும்? ஏடிஎம்கேக்கும் பாரம்பரியமாக ரெட்டை இலக்கின்னு இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குது. அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு போகாதா? அந்த வாக்குகளை தான் விஜய் வாங்கிக்கிறார். அதிமுகவுக்கான பாரம்பரிய வாக்குகள் இல்லையா? இத்தனை கட்சிகள் போட்டிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு வட மாவட்டங்கள்ல பெரிய பலம் உண்டு. அன்புமணி இந்த எலெக்ஷன்ல நான் கண்கூடா பார்த்தது, எல்லா இடங்கள்லையும் நான் டிராவல் பண்ண போது பார்த்தது, அன்புமணி பார்ட்டியை வந்து அவருக்கு கீழே கன்சாலிடேட் பண்ணிட்டாரு. பார்ட்டி இப்போ வந்து பாமக அவர்கிட்ட தான் இருக்கு கிரவுண்ட்ல. அது வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா ராமதாஸ் போட்ட கேண்டிடேட்ஸ் நிறைய பகுதிகளில் வட மாவட்டங்களில் ராமதாஸனுடைய கேண்டிடேட்ஸ் ஏடிஎம்கேவோட ப்ராஸ்பெக்ட்ஸ், ஏடிஎம்கே பிஎம்கேவோட ப்ராஸ்பெக்ட்ஸை ஸ்பாயில் பண்றாங்க. அதே இடத்துல தான் விஜயும் இருக்கார். விஜய் வந்து அங்க வெற்றி பெறக்கூடிய இடத்துல அவருடைய வேட்பாளர்கள் வந்து பெரும்பாலும் இல்லை. விஜயனுடைய வேட்பாளர்கள் முகம் தெரிஞ்சவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான். ஆனால் சவுத்தில் ஒரு சில தொகுதிகளில் இந்த ரெட்டியார்பட்டி நாராயணன், RS முருகன் போன்றவர்கள் நிறைய பணம் செலவழிச்சிருக்காங்க. அவங்களும் ஓட்டுக்கு டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஈக்குவலாக காசு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த முறை கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து கட்டாயம் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்ததுன்னு சொல்லணும். எல்லா கட்சிகளுமே போட்டி போட்டு 1000 முன்ன வந்து நம்ம 200 ரூபா 300 ரூபா கொடுத்த தேர்தல்களை தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை வந்து 1000லேருந்து 5000 வரைக்கும் ஒரு வாக்குக்கு அப்படின்ற அளவுக்கு விலை வந்து கூடிடுச்சு, ஒரு வாக்கினுடைய விலை. இதுவும் ஒரு பெரிய காரணம். அதை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணலை. கேஷ் ஃபார் ஓட்ஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் நம்ம எல்லாருடைய வாதமும். ஆனால் இந்த இடத்துல கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து அதுக்கு ஒரு ரோல் இருந்திருக்கு. அந்த ரோல் எல்லாருமே வந்து காசு வாங்கியிருக்காங்க. காசு வாங்கினா வந்து ஓட்டு போட்டுடணும், யாருக்கு ஓட்டு போட்டுறோன்றதா அடுத்தது. ஆனால் ஓட்டு போட்டுடணும் அப்படின்றதுக்காக வந்தவங்களும் நிறைய பேர். இப்போ இந்த 5% தான் இன்க்ரீஸு இல்லை வந்து அதாவது போன தடவை இருந்ததை விட இந்த முறை வந்து 20 லட்சம் வாக்குகள் தான் அதிகம் அப்படின்னா இந்த 20 லட்சம் வாக்குகள் போலானதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பூத்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ வந்து 75,000 போலிங் பூத்ஸ். முன்ன வந்து நமக்கு இருந்தது வந்து கிட்டத்தட்ட வந்து 66,000 தான் போலிங் பூத். ஒரு பூத்துக்கு நமக்கு வந்து 1200 ஓட்டு வரைக்கும் இருக்கும் முன்ன. ஆனால் இப்போ வந்து 800லேருந்து மேக்ஸிமம் 900 தான் ஒரு பூத்துக்கான ஓட்டு. ஒரு பூத்தில் நீங்கள் வந்து ஒரு 55 பேர் தான் 1 மணி நேரத்துக்கு வாக்களிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ வேகமாக அதை வந்து தள்ளுனீங்கனாலும் 11 மணி நேரத்துக்கு ஒரு பூத்துக்கு எவ்வளோ பேர் வாக்களிக்க முடியும்னு நினச்சி பாருங்க. இல்லை இடையில வந்து கொஞ்சம் மந்தமான நேரமும் இருந்திருக்கும். அப்படி அதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கனாலும் நம்பர் ஆஃப் பூத்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து வாக்காளர்கள் போய் அங்கே நின்று ஓட்டு. இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து போகும்போது க்ரௌடாக இருந்ததுன்னா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதற்கு பிறகு போகாமல் கூட இருந்திருப்பாங்க. இல்லை லேட்டாக போயிட்டோம், கோர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்தவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த முறை அந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கான ரீசன் வந்து நம்பர் ஆஃப் பூத்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய காரணமாக இதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருப்பது அப்படின்றது அரசாங்கத்துக்கு எதிரான கோபம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது இது வந்து 4 பார்ட்டியுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. 4 ஃபோர்ஸஸ், பவர்ஃபுல்லான ஃபோர்ஸஸ் வந்து ஒருத்தர் போட்டியிடும் போது இங்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப மைட்டியாக இருக்க பார்ட்டிக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் எல்லாருமே வந்து
எதிராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இல்லை ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக இருக்கக்கூடியதை வந்து பிரிச்சுக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நார்மலி நம்ம எந்த எலெக்ஷன்ஸ் பார்த்தாலும் ஏதோ ஒரு எலெக்ஷனில் அதிகமான வாக்குகள் பதிவாகுது, இல்லை ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வருதுன்னா அது ஆளுங்கட்சிக்கு வந்து எதிராக இருக்கும் அப்படின்றது தான் அந்த எலெக்ஷன்ஸ் யூஸ்வலி சொல்கிறது. இந்த எலெக்ஷன்ஸும் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, நான் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். வழக்கமாக நம்ம அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து கொண்டு வருவோம். ஏன்னா கவர்மெண்ட்டை ஓட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கோவத்தில் வந்து மக்கள் எல்லாரும் வாக்களிச்சுட்டாங்க. அது உண்மைதான், அது வந்து இல்லாமல்லாம் இல்லை. அந்த அந்த கருத்தியலை வந்து நான் மாற்ற சொல்லவே இல்லை உங்களை. ஆனால் இந்த தேர்தலில் அதை நீங்கள் பொருத்தி பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலுக்கு ஆமாம் இல்லை, இந்த தேர்தலில் அதுக்கான காரணம் தாவேகா கிடையாது. இந்த தேர்தலில் நீங்கள் ஏன் அதை பொருத்தக்கூடாது அப்படின்னா எஸ்ஐஆர் டிலீஷன்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வாக்குகள் அதே எண்ணிக்கையிலான வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. ரொம்ப கூடுதலாக பெரிய நம்பர் வந்து இப்போ 5,73,00,000 வாக்குகள் நமக்கு டோட்டலாக ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். அந்த ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 5.5 கோடி பேர் வந்து போல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆமாம் இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். இல்லை 5.5 கோடி கூட வேண்டாம், ஒரு 5.25 கோடி வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆமாம் அரசுக்கு எதிரான ஒரு கோப மனநிலை இருக்கிறது வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் அதே லாஜிக்கை தான் நீங்கள் வச்சு பார்க்கணும். போன முறை எவ்வளோ பேர் வாக்களித்தார்களோ அதே தான் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு நம்பர் வேணால் சொல்கிறேன். என்னென்னா 2006 தேர்தலை நம்ம வந்து இங்கே பொருத்தி பார்க்கணும். ஏன்னா 2006 தேர்தல் தான் முதல்ல வந்து நமக்கு எஸ்ஐஆர் நடந்ததுக்கு பிறகு நடந்த ஃபஸ்ட்டு தேர்தல். அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர். நமக்கு 2001 டோட்டலாக இருந்த வாக்காளர்கள் வந்து 4.74 கோடி. அதில் வந்து பதிவான வாக்குகள் 2.80 கோடி. அதில் வந்து அது வந்து 59.07%. ஆனால் 2006 நமக்கு வந்து எஸ்ஐஆர் வந்துடுது. எஸ்ஐஆருக்கு அப்புறம் நமக்கு வந்த வாக்குகள் நமக்கு டோட்டலாக ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் வந்து 4.66 கோடி தான். அப்போ அங்கேயே வந்து நமக்கு 10 லட்சம் வாக்காளர்கள் குறைஞ்சிடுறாங்க. அங்கே குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வந்து 3.28 கோடி 70% வாக்குகள் பதிவாகுது. ஆனால் அந்த பர்சன்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா 11% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 48 லட்சம் வாக்குகள் அதிகமாக அங்கே போல் ஆகுது. இங்கேயும் நம்ம வந்து அப்போ வந்து 48 லட்சம் வாக்குகள் அதிகமாக போலாகுது. ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து 28 லட்சம் வாக்காளர்கள் தான் கிட்டத்தட்ட 20 லட்சம் தான் வாக்குகள் அதிகமாக போலாயிருக்கு. அப்போது அந்த 2006 தேர்தலை நம்ம முடிச்சிட்டோமா, அதுக்கு அடுத்து 2011வது ஆண்டு தேர்தலுக்கு வந்தீங்கன்னா அந்த தேர்தலில் 2006 விட 40 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து 2016 தேர்தலில் 64 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். 2021 அதையும் விட 28 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு தேர்தல் வாக்காளர்களுடைய வாக்குப்பதிவு வந்து கூடிக்கிட்டே, அப்சல்யூட் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. அப்போ இதுவும் அந்த இடத்துல தான் நீங்கள் வச்சு பார்க்கணுமே தவிர இதை வந்து அரசாங்கத்தை ஓட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்லலை. ஏன்னா விஜய்க்கு இப்போ பெரிய அளவில் வாக்குகள் கிடைக்க போகுது. அவர் யாரோட ஓட்டை எடுக்க போகிறாருன்றது தான் இருக்க குவெஸ்டன். அதுக்கான பதில் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில பாக்கெட்ஸில் ஏடிஎம்கேவோட ஓட்டை நிறைய எடுத்துப்பார், டிஎம்கே ஓட்டை கொஞ்சமாக எடுத்துப்பார். ஒரு சில பாக்கெட்ஸில் டிஎம்கே ஓட்டை நிறைய எடுத்துப்பார், அதிமுகவினுடைய வாக்குகளை குறைவாக எடுத்துப்பார். அது வந்து நீங்கள் அவர் அதிகமாக திமுகவினுடைய வாக்குகளை எடுக்கக்கூடிய பகுதிகள் எதுவாக இருக்கும் அப்படின்னா கேடிசிசி, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இந்த பகுதி வந்து அவர் அதிகமாக திமுகவினுடைய வாக்குகள் எடுக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். இன்னொன்று வந்து நார்த் தமிழ்நாடில் எனக்கு தெரிஞ்சு வட மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வரைக்கும், இந்த பக்கம் கடலூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, இந்த பகுதிகள்லையும் நிறைய இடங்களில் விசிகாவினுடைய வாக்குகள், நிறைய இடங்களில் வன்னியர் சமூகத்து வாக்குகள், பாமகவுக்காக இருக்கக்கூடிய வாக்குகள், அதாவது 10 ஓட்டு வந்து திருமாவளவனுக்கு பக்கம் இருக்கக்கூடிய வாக்குகளை எடுத்திருந்தார் அப்படின்னா 4 ஓட்டாவது பாமக பக்கம் இருக்கக்கூடிய வாக்குகளை எடுத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நார்த்தில் தான் ரொம்ப அதிகமாக அவருக்கு ஃபேவரபுளாக போலாக இருக்குன்றது தான் வந்து கிடைத்த தகவல். இப்போ நார்த் தமிழ்நாடு அதிகமாக போலாக இருக்கு அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவாரான்னு நீங்கள் கேட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு அதுக்கு பதில் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வெற்றி பெறுவதற்கான சதவீதம் அவர்கிட்ட கிடைக்குமா அப்படின்றது குவெஸ்டின் தான். ஏன்னா ஒரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் 1.5 லட்சம் ஓட்டு இருக்க ஒரு தொகுதியில்
80,000 வாக்குகள் வரைக்கும் வாங்கினா தான் வெற்றி பெற முடியும். 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதியில் 1:20 அந்த மாதிரியான எண்ணிக்கையில் வாக்குகள் வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு இடத்துலையும் அவருக்கு அதுக்கு தகுதியான வேட்பாளர்கள் அல்லது அந்த அளவுக்கு உழைப்பை போட்ட வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அதுவே இல்லை. ஏன்னா விஜயே வந்து உழைக்கவே இல்லை. ஒரு படத்துக்கு அவர் 60 நாள் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு கூட இதை விட அதிகமான உழைப்பு அவர் போட்டிருப்பார். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் அவர் வெளியில் வந்த மணி நேரம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணீங்கனாலே அதுவே ரொம்ப குறைவு. அப்போ வந்து எந்தவித உழைப்பும் போடாமல் அரசியலில் இப்படி வந்து இருந்து மக்களை வந்து நான் வந்து அவரை வந்து ரொம்ப அதீதமாக வந்து தாக்கணும்லாம் நினைக்கல. ஆனால் நான் சொல்லக்கூடியது மக்களை ஒரு விதமாக அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியும், மக்களை வந்து டிசீவ் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து ரொம்ப தவறு. அவர் வெல் இன்ஃபார்ம்டாக இருந்து அவர் ஒரு ஐடியலாகாக இருந்திருந்தா, இல்லை அவர் கூட கொஞ்சம் ஐடியலாக்ஸை வச்சுருந்தா, அவர் அதுக்காக பேசியிருந்தார் அப்படின்னா சரி, அவர் செய்யக்கூடியதெல்லாம் சரி அப்படின்னு. கடைசி நேரத்தில் வந்து சர்ச்சில் இருந்து நீங்கள் மண்டி போட்டு கேண்டில் ஏற்றுறது, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறது, இது மாதிரியான இந்த சினிமா படங்களில் வரக்கூடியதையே வந்து இப்பயும் செஞ்சது அப்படின்றது அது மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து தேவையில்லாதது. அது போல் செஞ்சு மக்களை வந்து டிசீவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று அவர் செய்ததில் நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது அல்ல வந்து அவர் செய்திருக்கக்கூடாது அப்படின்றது, வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பா ஆமாம் அந்த வார்த்தையே தப்பு. நண்பா அறிக்கையிலையும் அதை மென்ஷன் பண்றாரு அவரு. அதான் நீங்கள் வந்து வீட்டில் அழுது சாக்லேட் கேட்பீங்கல்ல, அதே மாதிரி வீட்டில் அழுது உங்கள் அம்மா அப்பாவை ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்கிறார். இது வந்து குறிப்பாக நம் குடும்பத்தினரை வழிநடத்தி என் குட்டி நண்பா நண்பீஸுக்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றி. விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்டார். இது வந்து மிகப்பெரிய தவறு. நீங்கள் அவர் வந்து குழந்தைகளை வெப்பனைஸ் பண்ணியிருக்காரு. இட் இஸ் அ கிரைம் ஆக்சுவலாக. நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து அரசியலை சொல்லித்தரணும். அரசியல் வந்து என்னன்றதை தான் சொல்லித்தரணுமே தவிர இவர் வர்றதுனால தான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருவேளை நீங்கள் அவர் விஜய் சொன்ன மாதிரி எல்லா அம்மா அப்பாவும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னே வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவர் வந்து விஜய் அந்த குழந்தைகள் எதிர்பார்த்தது போல வெற்றி பெறவில்லை அப்படின்னா அந்த சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அந்த குழந்தைகளை எவ்வளோ அளவு பாதிக்க போகிறீங்க? அந்த அம்மா அப்பாவால் அப்போ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? நீங்கள் இது வந்து ரொம்ப பெரிய தப்பை வந்து விஜய் செய்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறத கூட ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ரிலீஸ் பண்ணுறாரு. கேண்டிடேட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறது, கேண்டிடேட்ஸ் இன்ட்ரடக்ஷன் கூட ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு பண்ணுறாரு. அவருக்கான பார்ட்டி ஆஃபீஸில் வச்சு பண்ணல. அவர் ஆரம்பத்தில் அவர் இன்னைக்கு அறிக்கையில் கூட சொல்லியிருக்காரு, எல்லாரும் என்ன சொன்னீங்க, பூத் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து மெஷினரி கிடையாதுன்னு எல்லாம் சொன்னீங்க. எல்லாம் இருந்து தான் நாங்கள் பண்ணோம். அதெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் யாருமே மறுக்கவே இல்லை. எல்லாம் தெரிஞ்சதுனால தான் 2 பெரிய அரசியல் கட்சிகளும் உங்களை வந்து எப்படி வந்து களத்தில் அவங்க வந்து எங்கே சுருக்கணுமோ அங்கே வந்து அந்த வேலைகளை அவங்க செய்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து இது தனக்காக வந்த வாக்குகள், தன்னை தான் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாரும் ஓட்டு போட்டியில் வந்து பட்டனை அமுத்தி எல்லா பட்டனும் உடஞ்சி போச்சுன்னு அவரே அந்த லாஜிக் பேசுறது வந்து அரசியல் புரிதல் இல்லையோ அப்படின்னு பயமா இருக்கு. ஓகே, பட் இந்த ஓவரால் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு மாதிரி மிஸ்ட் அவுட்டாக இருக்கா? அவங்க மொமெண்டமை சரியாக யூஸ் பண்ணிக்கல, இல்லை மிஸ் பண்ணிட்டாங்க? இல்லை, அதிமுக வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சல்கிங்காக தான் இருந்தது. இடையில வந்து அவங்க கேம்பெயின் சமயத்துலலாம் நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து எடப்பாடி தொகுதியிலேயே அவருக்கு வந்து பெரிய பயம் இருந்தது. அதனால தான் எடப்பாடி தொகுதியில் தாவேகாவினுடைய வேட்பாளர் மட்டும் இல்லை, டம்மி வேட்பாளரும் இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டார். இதுவே வந்து வேறு ஏதாவது ஒரு தொகுதியில், ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் தொகுதியிலையோ இல்லை கொளத்தூர்லேயோ இது நடந்திருந்தது அப்படின்னா தாவேகாவும் சரி, பொதுமக்களும் சரி, திமுக வந்து இதை எப்படி செய்யலான்றத பெரிய அளவில் பேசியிருப்பாங்க, மீடியாவும் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து எடப்பாடியில் நடந்ததுக்கப்புறம் யாருமே அதை பேசலை. ஆனால் எடப்பாடியில் வந்து அந்த வேட்பாளர் இல்லை, தாவேகாவினுடைய வேட்பாளர் இல்லை, அவங்களுடைய டம்மி வேட்பாளரும் இல்லைன்ன பிறகு இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இவங்களோட கேண்டிடேட்டாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அன்புமணியை கூட வண்டியில் ஏற்றிக்கிட்டு தான் அவர் வந்து பிரச்சாரம் போகிறார் அந்த பகுதியில். ஆனால் அவருக்கு வந்து அங்கே ஒருவேளை தனக்கான வாக்குகள் குறைஞ்சிருமோ, ஏன்னா அவர் ஜெயிக்கிறவர் வந்து மார்ஜினும் அதிகமாக இருக்கணும். நீங்கள் லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து கட்சி ஆட்சிக்கு வருது இல்லை கட்சி தோல்வி அடையுதுன்றதை விட தாங்க ஜெயிக்கும் போது அந்த நம்பர்ஸ் மார்ஜின் வந்து குறையவே கூடாது.
அந்த மார்ஜினுக்கு வந்து அன்புமணி போன்றவர்கள் கூட தேவைப்படுறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் எடப்பாடியில் மட்டும் வன்னியர் வாக்குகள் அதிகம். தாவேகா வந்து அந்த வாக்குகளை பிரித்து எடுத்துருவாங்க அப்படின்றது தான் அவருடைய பயம். அதனால தான் அங்கே வந்து 2 வேட்பாளர்களும் அவருடைய டமி வேட்பாளரும் இல்லாமல் போனது. அதற்கு பிறகு அவங்க அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அவங்களோட கேண்டிடேட்டாக சொன்னதுக்கு பிறகும் கூட அங்கே வந்து அவருக்கு ஒரு பயம் இருந்ததுனால தான் அன்புமணியை கூட ஏற்றிக்கிட்டு அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போனார்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு மல்டி கார்னர் ஃபைட் அப்படின்றது கன்ஃபார்மான ஒரு விஷயம். இதே மாதிரி 2006ஓட பொருத்தி பார்க்கலாமா? ஏன்னா அப்போ வந்து திமுக, அதிமுக, விஜயகாந்த். அது வந்து அப்போ வந்து விஜயகாந்த் ஃபேக்டர். நான் வந்து எல்லா இடங்கள்லையுமே இதை தான் சொல்கிறேன். விஜயகாந்தை வந்து நீங்கள் ஸ்மாலர் ஃபேக்டராக வச்சு அதை வந்து அதோட லார்ஜர் வெர்ஷனாக நீங்கள் வந்து விஜயை இங்கே பொருத்தி பார்க்கணும். 2006 எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்த தேர்தல். ஆனால் அதில் வந்து மைனாரிட்டி ஆயிடுறாங்க டிஎம்கே. இந்த முறை ஏன்னா விஜயகாந்த் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக டபுள் டிஜிட்டில் ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா டிஎம்கே வந்து அப்போது மெஜாரிட்டியில் உட்காந்துருந்துருப்பாங்க. விஜயகாந்தோடைய வாக்குகள் அப்போ வந்து குறைவு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப குறைவாக தான் அவர் பிரித்து எடுத்தார். அதனால அதிமுகவுக்கு நம்பர்ஸ் அதிகமாச்சு. இப்போ விஜய் வந்து எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து டபுள் டிஜிட்டில் ஓட் பர்சன்டேஜ் அவருக்கு வரும். அந்த டபுள் டிஜிட்டுமே 18க்கு கீழே இருந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு நம்பர்ஸ் வரும், டிஎம்கேனுடைய நம்பர்ஸும் குறையும். ஆனால் அது வந்து 20% மேலே போயிடுச்சு அப்படின்னா ஏடிஎம்கே பெரும்பாலான இடங்கள்ல ஏடிஎம்கேனுடைய வாக்கு வங்கியை முழுமையாக கரைச்சிருப்பார் இவர். இன்னொன்று திமுகவினுடைய நம்பர்ஸும் ஏறிடும். இதுதான் லாஜிக்கு. இன்னொன்று வந்து எனக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு சில கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப குறைவாக இருக்குமோன்னு தோணுது. தெரிஞ்சு தேமுதிகவுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அவங்க வந்து 6 தொகுதிகள்லையாவது அவங்க வெற்றி பெற்று விட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விசிகாவும் காங்கிரஸுக்குமான தொகுதிகள் ரொம்ப குறைஞ்சு போயிருமோ அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு. கம்யூனிஸ்ட் வந்து முதல்ல நான் கேள்விப்பட்டது 5 தொகுதிகளுமே அவங்க வெற்றி பெற சூழலில் தான் இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் இப்போ நேற்றைக்கு வந்து ஓட்டிங்க்கு பிறகு திருவெற்றியூர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சில தொகுதிகள் வந்து டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறதுல திருவெற்றியூரும் ஒன்று சொல்கிறாங்க. ஒருவேளை அது இழுபறி ஆகுது அப்படின்னா மார்க்சிஸ்ட்டுக்கு திருவெற்றியூர் இல்லை. மார்க்சிஸ்ட்டுக்கு திருவெற்றியூர் இல்லைன்ற போது அங்கேயும் நம்பர் வந்து மார்க்சிஸ்ட்டுக்கு குறையும். சிபிஐ வந்து அவங்களும் 5 தொகுதிகளுமே வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த நம்பர்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 150லேருந்து 170 வரைக்கும் நம்ம வந்து திமுகவுக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை அது வந்து இல்லை அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு வந்து அதிமுக ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டாக வந்து உட்காரணும், இல்லை திமுக ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டாக வந்து உட்காரும். ஆனால் எந்த கட்டத்திலையுமே தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஹங் அசம்பிளி பற்றி பேசுகிறாங்க. இது வந்து இல்லை கோயலிஷன் கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிசைசிவாக இருக்கும் மேண்டேட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு வந்து அப்படி தான் ஓட்டு போட்டிருக்கு. 2006லேயும் அது வந்து விஜயகாந்த் பிரித்த வாக்குகள். இப்போ வந்து எனக்கு நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், விஜய் வந்து விஜயகாந்தனுடைய ஒரு லார்ஜர் வெர்ஷனாக தான் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா 25%, ஐ மீன் எபவ் 18 இல்லை 20 அப்படின்றது மிகப்பெரிய நம்பர்ஸ். பட் வந்து இப்போ கார்த்திக் சமர் மாதிரி ஆட்கள் பேசும்பொழுது கூட இந்த இன்க்ரீஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிக்கும் ஒரு அதிகபட்சம் ஒரு 15,000 20,000 ஓட்டுகள் தான். அதை நீங்கள் அப்படி தான் ஒரு லார்ஜராக பார்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய பார்வைங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து 15,000 வாக்குகளாக இருந்துன்னா எல்லா பூத்துலேயும் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பூத்துக்கு 800லேருந்து 900 ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூத்தில் பதிவான வாக்குகள் வந்து 600 ஓட்டு இருக்கும். கண்டிப்பாக 600 ஓட்ஸ் இருக்கும். அந்த 600ல் குறைஞ்சது 300 ஓட்டு வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு பூத்துலேயும் வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். ஒரு பூத்தில் வந்து 10 ஓட்டு வாங்கிட்டு இன்னொரு பூத்தில் வந்து 600 ஓட்டு வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த தொகுதியிலேயே மாறிடும். அந்த தொகுதியில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா வந்துடும். அடுத்த தொகுதி வரும்போது இந்த பூத்தில் கம்மியாக இருக்குது, இந்த பூத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த டிஃபரன்ஸ் வந்து பெரிய அளவில் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து பாக்கெட்ஸில் செக்ஷன்ஸில் ஓட்டு வாங்குறாரு. நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் அவருக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயம் அவர் ஆட்சிக்கு வந்துடுறாருன்னு நான் சொல்கிறேன். அப்படி கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இல்லாமல் டீச்சர்ஸில் ஒரு செக்ஷன் ஓட்டு போடுறாங்க. மீனவர்களில் ஒரு பகுதி வாக்களிக்கிறாங்க. இப்போ நீங்கள் மீனவர்கள்னால் எல்லா மீனவர்களுக்கும் ஒரு தார்மீகமான ஒரு கோபம் இருக்கணும். அப்போ எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுருணும். அதுதான் இங்கே வந்து இஸ்லாமியர் வாக்குகள் வந்து ரொம்ப இன்டாக்டாக இருந்தது. ஆனால் இஸ்லாமியர்கள்லையுமே அந்த 25 வயதுக்கு கீழ் இருந்தவர்கள் வந்து நிறைய பேர் வந்து விஜயை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த முறை. ஆனால்
இதில் கிறிஸ்டியன்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னால் நிறைய சர்ச்சஸ்குள்ளே போன ஒரு சர்க்குலர் என்னென்னா எஃப்சிஆர்ஏ வந்துடும், எஃப்சிஆர்ஏ வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வர பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எஃப்சிஆர்ஏ வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதுக்கு எதிரான மனநிலையில் உள்ள அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி எதுவோ அதுக்கு தான் நம்ம வந்து கூட நிற்கணும். அந்த கட்சி தான் நமக்கு வந்து பொலிட்டிக்கலாக ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க கூட மட்டும்தான் நம்ம நிற்கணும் அப்படின்றது தான் சர்ச்சுகளுக்குள்ளே போன பெரிய சர்க்குலர். விஜய் வந்து சர்ச் ஓட்டை நிறைய உடச்சி எடுக்கிறாரு, இல்லைன்னுலாம் நான் சொல்லிட முடியாது. ஆனால் அந்த சர்ச் ஓட்டை உடச்சி எடுக்கிறதுக்கு வந்து கடைசி நேரத்தில் இந்த எஃப்சிஆர்ஐ வந்து பெரிய அளவில் திமுகவுக்கு கை கொடுத்துருக்கிறது. ஏன்னா அவங்க நேச்சுரலாக அது வந்து ஏடிஎம்கே வராது, ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். அப்போ இதை வந்து பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் இதை பிரிச்சுக்க முடியும். இப்போ சிஎஸ்ஐ வாக்குகளும் ஆர்சி ஓட்டு எல்லாமே கன்சாலிடேட் ஆயிடுச்சு டிஎம்கேக்குன்னு சொன்னாங்க. பட் சிஎஸ்ஐ வாக்குகளும் இந்த எஃப்சிஆர்ஐ வந்ததுக்கு பிறகு ஒரு சில வாக்குகளை திரும்ப அவங்க பக்கம் திமுக பக்கம் போனதுனால ஒரு பகுதியை வந்து இவர் உடச்சி எடுத்துக்கிறார். அதனால தான் நம்ம வந்து திருச்சி கிழக்கு வந்து இழுபறியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் நம்ம வந்து பேசுகிறோம். திருச்சி கிழக்கு டஃப் ஃபைட்டுன்னு சொல்கிறாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது டஃப் ஃபைட்டுக்கான வாய்ப்புகளே கிடையாது. திருச்சி கிழக்கு திமுகவுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்க போகுது. இப்போ விஜய் ஏதாவது ஒன்றில் ஜெயிப்பாரா மாட்டாரா? என்ன நடக்கும்? என்ன வாய்ப்பு? எனக்கு வந்து நம்பர்ஸ் அவருக்கு வந்து நிறைய பர்சன்டேஜ் வந்துருங்க. பட் அது வந்து இந்த சீட் கன்வர்ஷன் வந்து எப்படி வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு சீட் கன்வர்ஷன் வந்து பெருசா வராது. நம்பர் வந்து 2க்கு கீழே போயிடும். அவர் ஒருவேளை பெரம்பூர்ல வெற்றி பெற்றால் வெற்றி பெறலாம். ஆனால் கடைசி நேரத்தில் எனக்கு இருந்த தகவல் பெரம்பூருமே அவருக்கு வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்றது. வேறு எந்த தொகுதிகள்லையுமே பெருசா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சவுத்தில் நிறைய இடங்கள்ல அவருடைய வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சவுத்தில் வந்து வெறும் விஜயனுடைய வாக்குகளை விஜய்க்கு ஆதரவாக இருந்ததை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அங்கே ஜாதி ஓட்டு இருக்குது. அதை தாண்டி சசிகலாவோட சசிகலா ரோல் வந்து திருமங்கலம், திருப்பரங்குன்றம் இங்கே எல்லாம் அவங்க போட்ட வேட்பாளர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருந்திருக்கு. சாத்தூரில் அவங்களோட வேட்பாளருக்கு ஒரு பெரிய ரோல். இப்போ அவங்கெல்லாம் வாக்குகளை பிரித்து எடுக்கும்போது இது வந்து ரொம்ப விஜய்க்கு சாதகமான ஒரு தேர்தல் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நம்பி நகைப்பட்ட ஸ்டார்ஸ் புசி ஆனந்த், மாதவர்ஜுனா, அருண்ராஜ் ஒரு பெரிய கேங்கே கிளம்பிறங்கிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து எல்லாரையும் நீங்கள் சென்னையில் கான்சென்ட்ரேட் பண்ண வச்சுட்டீங்க. பரவலாக தமிழ்நாடு முழுக்க போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் புசி ஆனந்தை வந்து வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 6-7 தொகுதியில் அதில் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இருந்திருக்கும். அங்கே அவர் பக்கத்தில் போயிருப்பார், பார்த்துருப்பார். அதை வந்து இவங்க செய்யலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து கேண்டிடேட் சாய்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல. கேண்டிடேட்ஸ் எப்படி போடணுன்றதும் தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ நம்ம வந்து இவ்வளவு நம்ம பேசுகிறோம். மே 4ஆம் தேதி என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.